தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சிறப்பு புலனாய்வு குழுவில் 2 ஐஜிகள் நியமிக்கப்பட்டு உள்ளனர். கரூர் துயர சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணையை கண்காணிக்கும் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜித் ரஸ்தோகி தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவில் 2 ஐஜிகள் நியமிக்கப்பட்டு உள்ளனர். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், தகவல்களை பகிரலாம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றம் செய்து உத்தரவிட்டிருந்தது. குறிப்பாக சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை அமைத்து அந்த குழுவின் கீழ் சிபிஐ செயல்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜித் ரஸ்தோகி தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு தங்களுடைய விசாரணையை தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக அந்த குழுவில் 2 ஐஜிக்கள் இடம்பெறலாம் என்று உத்தரவிட்டிருந்தது. அந்த 2 ஐஜிக்களும் சிறப்பு புலனாய்வு குழுவுடைய விசாரணைக்கு உதவி செய்வார்கள் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது 2 ஐஜிக்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் தமிழ்நாடு கேடரை சேர்ந்தவர்கள், ஆனால் தமிழ்நாடை சொந்த ஊராக கொண்டவர்கள் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒருவர் சுமித் சரண், மற்றொருவர் சோனல் வி மிஸ்ரா. இவர்கள் 2 பேருமே தற்போது மத்திய அரசு பணியில் இருக்கிறார்கள். இவர்கள் சிறப்பு புலனாய்வு குழுவில் இணைந்திருக்கிறார்கள். அந்த சிறப்பு புலனாய்வு குழு ஓய்வு பெற்ற நீதிபதி அஜித் ரஸ்தோகி தலைமையில் செயல்பட தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே சிபிஐ அதிகாரிகள் கரூருக்கு வந்து விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். சிபிஐ எஸ்பி பிரவீன்குமார் தலைமையிலான இந்த விசாரணை என்பது தொடங்கி இருக்கிறது. அவர்கள் கரூரில் முகாமிட்டு வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களும் பெற்றிருக்கிறார்கள். அந்த ஆவணங்களை ஆய்வு செய்யக்கூடிய பணி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக சம்பவம் நடந்த இடத்திற்கு நேரடியாக சென்று சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதன் பிறகு காவல்துறை பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் யார் மீதெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மையமாக வைத்து தங்களுடைய விசாரணையை தொடங்குவார்கள். அவர்களுக்கு சம்மன் அளித்து விசாரிக்கவும் சிபிஐ அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.